காதல் தப்பு இல்லை, அது ஒரு இயல்பான விஷயமா பெரும்பாலும் எல்லாருனாலையும் ஏத்துக்கப்பட்டுச்சு. அரேஞ்ச் மேரேஜுக்கு ஈக்குவலா லவ் மேரேஜும் நடக்க ஆரம்பிச்சது. காதல் தோல்வினால உயிரை விட்ட சம்பவங்களும் இந்த காலகட்டத்துல தான் நடக்க ஆரம்பிச்சது. தள்ளி நின்று நமக்கு பிடிச்சவங்களை ரசிக்கிறது, நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களை பார்க்கும் போதெல்லாம் வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கிறது, காதலை தூக்கி போட்ட சாக்லேட் கவர் கூட காதலனுக்கு பொக்கிஷமா மாறுறது, நாம விரும்புறவங்களோட ஒரே ஒரு பார்வைக்காக நாள் பூரா தவம் கிடக்கிறது, நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களோட பேரை யாரோ எங்கேயோ கூப்பிட்டாலும் சட்டுன்னு திரும்பி பாக்குறது, காதலி வீட்டு போனுக்கு கால் பண்ணி எதுவும் பேசாம அவளோட குரலை மட்டும் கேட்டுட்டு காதலன் காலை கட் பண்றது, சன் மியூசிக்கு ஐ லவ் சரண்யா பை தினேஷ், ஐ லவ் சுரேஷ் பை தீபான்னு மெசேஜ் அனுப்பிட்டு இன்னமும் உலகத்துக்கே தங்களோட காதலை அறிவிச்ச மாதிரி சிலாகிச்சுக்கிறது, மனசுக்கு பிடிச்சவங்களுக்காகவே கடற்கடையா ஏறி தேடி திரிஞ்சு வாங்கப்பட்ட பல கிரீட்டிங் கார்டுகள் கொடுக்கப்படாமலேயே பல வருஷமா மறைச்சு வைக்கப்படுறது. காதல்னு ஒருத்தவங்களை பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவங்கள தவிர வேற யாரையுமே சாதாரணமா கூட திரும்பி பார்க்காதது, தன்னோட காதலுக்காகவும் தான் காதலிக்கிறவங்களோட சந்தோஷத்துக்காகவும் எதை வேணாலும் விட்டு கொடுக்கறது, அப்படியே காதலிச்சவங்க விட்டே போனாலும் ஒரு செடியில ஒரு பூ தான், என் வாழ்க்கையில ஒரு காதல் தான், அது நீ மட்டும் தான் சொல்லி அவங்க நினைப்பாவே வாழ்றது. இதெல்லாம் தான் அந்த அழகான 90s காதல்.